Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ இந்த சந்திப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான நகர்வுகளை கொண்டு போகக்கூடும்? ஏன்னா ஏற்கனவே டிடிவி தினகரன் பழனிசாமி தலைமையில நாங்க கூட்டணியில அங்கம் வகிக்க மாட்டோம் அப்படின்னு உறுதிப்பட சொல்லிட்டாரு. ஆனா அண்ணாமலை தற்போது போய் சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பு அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கும்? இல்ல, நம்ம இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்த்தோம்னா அண்ணாமலையின் நகர்வுகள் எல்லாமே ஒரு சந்தேகத்திற்கு இடமான நகர்வுகளாக தான் தெரியுது. ஏனென்றால் அதுல ஒரு பெரிய அளவுல திருப்தி இருக்கிற மாதிரி எல்லா பக்கத்துக்குமே தெரியல. அது எதனால அந்த மாதிரி நகர்வு அவர் இருக்கிறாருன்றது தெரியல. நம்ம ஒரு மாநில தலைவர் பதவியிலிருந்து போனதுலேருந்தே பார்க்குறோம். ஒரு நல்ல தலைவர், ஆனால் உழைக்கக்கூடிய தலைவர் தான், இல்லைன்னு சொல்லாத மறுக்கல. ஆனா என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு கட்சி ஒரு தேசிய அளவிலோ இல்ல மாநில அளவிலோ ஒரு கட்சி என்றால் அந்த கட்சி அதோடைய சித்தாந்தங்கள், அதனுடைய தலைமை, இதுதான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். மற்றபடி தனிநபர்கள், அதுவும் பிஜேபி போன்ற கட்சிகள்ல முன்னிலைப்படுத்துவது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். இப்ப அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். பிஜேபியால் அண்ணாமலை வளர்ந்தது ஒரு பக்கம், அண்ணாமலையால் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்தது ஒரு பக்கம். இரண்டே நம்ம ரெண்டுமே இதுல எது விஞ்சு நிக்குதுன்னு நம்ம பட்டிமன்றமே வைக்கலாம், அந்த மாதிரி. அதனால இரண்டுமே இருக்கிறது. இப்படி இருக்கும்போது நீங்க கட்சியைத்தான் முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் பார்க்கும்போது அவர் ஒவ்வொரு இடத்துலயும் என்ன சொல்றாருன்னா, நான் இப்போ ஒரு தொண்டனா தான் இருக்கிறேன், நான் தொண்டனா தான் இருக்கிறான்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது மாநில தலைவர் இப்ப நியமிச்சாச்சு, எந்த ஒரு விஷயமே அவங்க தான் முடிவெடுப்பாங்க, அவங்க தான் பேசுவாங்க அப்படின்ற விதத்துல தான் பேசுறாரு. இப்ப டிடிவியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது முடிஞ்சு போன விஷயம். டிடிவியோ ஓபிஎஸ்ஓ என்பது அது இந்த கூட்டணியில பொறுத்த வரைக்கும் எப்படி அதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு நிறைய சோதனைகளை சந்திச்சு அந்த கட்சி ஒரு தெளிந்த நீரோடையோட நிக்கிறது. சில வாக்குகள் இழப்பு இருக்கலாம், இல்லையோ அதை மீட்கக்கூடிய வல்லமையும் நம்பிக்கையும் இருக்குதுன்னு ஒரு தலைமையின் கீழ் நிக்குது. அதே மாதிரி இந்த கூட்டணியிலயும் சரி, இன்றைக்கு பிஜேபியே உணர்ந்துதான் அதிமுக பெரிய கட்சி என்றால் அது இரட்டை உள்ள எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுக தான் என்பதை உணர்ந்துதான் இந்த கூட்டணி அவங்க அமைச்சாங்க. இதுல மற்றவர்கள் இருப்பார்கள், இல்ல இல்லாம கூட போவாங்க, அந்த ரிஸ்க் இருக்குது அப்படின்னு அமித்ஷாக்கும் தெரியும், மோடிஜிக்கும் தெரியும். அதை தெரிஞ்சுதான் அவங்க கூட்டணியில வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது முடிஞ்சவரை முயற்சி பண்ணாங்க. முயற்சி பண்ணிட்டு முடியலன்னு போது எல்லாம் வெளிப்பட்டுட்டாங்க. வெளிப்பட்டு ஓபிஎஸ் ஐயா போய் நம்ம இவரு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்துட்டாரு. அதுக்கு பல காரணங்கள் சொல்றாலும் சரி, அது ஒரு பக்கம் முடிஞ்சு போனது. கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாரு. வரவேற்கவோ இல்ல வழி அனுப்பவோ பொக்கை கொடுக்க கூட வாய்ப்பு கொடுக்கல நம்ம மோடிஜி அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் இவர் என்ன சொல்லிட்டாரு, நான் இந்த எடப்பாடிக்கு எதிராக தான் நான் கட்சியை ஆரம்பிச்சேன், வேற எதுவும் எனக்கு கொள்கை எல்லாம் கிடையாது, இந்த ஒண்ணுதான் கொள்கைன்றதும் இப்ப சொல்லிட்டாரு. இப்ப முடிஞ்ச பிறகு அது முடிஞ்சு போச்சுன்னு மற்ற விவாதங்களுக்கு வந்துட்டாங்க இப்ப எல்லா இடத்துலயுமே. மற்றபடி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் வருமா, தேமுதிக வருமா, காங்கிரஸ் விஜய் கூட போகுமா, இல்ல விஜய் அடுத்த சக்தியா, இந்த விவாதத்துக்குள்ள வந்த பிறகு அந்த பழைய விவாதத்தையே மறுபடியும் உயிர் கொடுக்கணும்னுக்காகவா அண்ணாமலை பார்க்கறதோ இல்ல பேசுறதோ, அது இது சம்பந்தமானதா இல்ல வேற ஏதாவது சம்பந்தமானதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துருமா இல்லையா? ஏனென்றால் அண்ணாமலை நல்லவர், ஆனா நயினார் நாகேந்திரன் நல்லவர் கிடையாதுன்ற மாதிரிதான் தினகரனை பேசியிருக்காரு. அப்போ நயினார் நாகேந்திரன் தான் அந்த கட்சியின் மாநில தலைவராக இருக்காரு. யார் வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை மிக்க தலைவர் மாநில தலைவராக இருப்பாரு. அடுத்த கட்டத்துல பாத்தீங்கன்னா வேற ஒரு தலைவர் வந்துருவார். இந்த தலைவர் வேற ஏதாவது விஷயத்துக்கு பயன்படுத்தப்படுவார். இப்ப அகில இந்திய அளவுல கூட அண்ணாமலையை பயன்படுத்தப்படலாம், ஒரு இதோட பெரிய லெவல்ல கூட பயன்படுத்தப்படலாம். ஆனா இந்த இடத்துல இன்னொரு தலைவர் வரும்போது அந்த தலைவருக்கு மதிப்பு கொடுக்கணும். முன்னாள் தலைவராக இருந்தாலும் சரி, அகில இந்திய அளவுல இருக்கிற இப்ப வானதி சீனிவாசன் அவர்கள் இருக்கிறாங்க, அகில இந்திய அளவுல பொறுப்பு தான். எல்லாருமே நயினார் நாகேந்திரன்ற தலைவர் கீழே தான் எல்லாருமே இருப்பாங்க மாநில தலைவர் போது. கடந்த காலங்களில் அண்ணாமலைக்கு கீழே இருந்தாங்க. அப்படித்தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த கட்டுப்பாடுன்றது ஒன்று இருக்குது. இதை எதற்காக சந்திச்சாரு நமக்கு தெரியாம யூகத்தின் அடிப்படையில நம்ம பெரிய அளவுல நம்ம இதை பேச முடியாது. அவர் எந்த வகையில் பார்த்தாரு. ஆனால் அந்த
பாத்திரம் ஒட்டாது. அது ஒட்டினாலும் பயனில்லாத பாத்திரம் என்பது பரவலாக எல்லா இடத்திலும் தெரியும். 2019 5.38% அமமுக, 2021 2.35% அமமுக, கடந்த 2024 தேர்தலில் 0.9%, 1% கூட வரல. நன்றி சார், நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நாள்தோறும் அண்ணாமலையுடன் தொடர்பில் இருப்பதாக டிடிவி தினகரன் கூறி வந்த நிலையில் தற்போது அண்ணாமலை தினகரனை நேரடியாக இல்லத்திற்கு சென்று சந்தித்திருக்கிறார். பாஜக கூட்டணிக்கான அழைப்பா அல்லது வேறு ஏதேனும் அரசியல் நகர்வா என்று அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இந்த சந்திப்பு என்னவாக இருக்கும் என்பது அடுத்தடுத்த நகர்வுகளில் தெரியவரும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.